ராஜராஜ சோழன் வரலாறு எப்படி இருக்கு? இன்னைக்கு பொன்னியின் செல்வன் தான் ராஜராஜ சோழன் வரலாறா மாறி போயிருக்கு. அது ரொம்ப எவ்வளவு கொடுமையான விஷயம். அப்ப ராஜராஜ சோழனுடைய உண்மையான வரலாறை யாரும் எழுதுறது? ஈழத்தினுடைய பெரு இன அழிப்பு நினைவுகள் தான் என்னுடைய மையமா இருக்கும். அதனால எனக்கு இறுதி காட்சி ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. கண்ணுக்கு முன்னாடி அது மொத்த கதையுமே நான் இறுதியிலிருந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். நாட்டுக்குள் கொடூரமா வாழுகிற ஒரு சிம்மையாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வரணும்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிற்கிறாங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருக்கு. நம்ம சித்தர்களுடைய மரபியல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் மறைபொருளாவே இருக்கும், நேரடியான பொருள்களா இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ஆளுகிற அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கழகத்தை மூட்டுவதற்கு மறைபொருளா கொடுப்பாங்க அப்படிங்கிறதான். 50,000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருந்தது. எல்லாமே துண்டு துண்டான நசுங்கி கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு இப்படி கிடக்கும். அதை யாரும் எடுத்து பயன்படுத்தவும் இல்லை, அதை ஆய்வு பண்ணவும் இல்லை. இன்னைக்கும் கூட அந்த இடத்த அவங்க சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க. தாய் மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது எளிமைப்படுத்துறது எப்படி ஈஸியா மற்றதுல எழுதுறதுக்கு எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறனால அந்த ஆவை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவத்துல இந்த இலக்கியவாதிகள்கிட்ட இந்த புத்தகம் பற்றின பார்வை போய் சேரலையா அல்லது கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள் தெரியல. இந்த ஒட்டுமொத்தமா தமிழ் சமூகமா பார்க்குறேன். முதல்ல இலக்கியவாதிகள் விட்டுட்டு தமிழ் சமூகத்திலேயே இது இன்னும் சரியாக கவனப்படவில்லையோன்னு ஒரு அச்சம் இருக்கு. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல திரைப்பட இயக்குனரும் எழுத்தாளருமான வா. கீரா அவர்களை சந்தித்து அவர் சமீபத்தில் எழுதியிருக்கிற குமரி என்கிற நாவல் குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். உங்களுடைய குமரி நாவல் வாசித்தேன். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை, தமிழர்களுடைய அழிந்து போன ஒரு வரலாற்றை, அதனுடைய தொன்மத்தை நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க. லெமுரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்பது இங்கே இருந்துச்சு இல்லை அது வெறும் கற்பனை அப்படின்னு ரெண்டு விதமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்தில் இருந்து ஒரு பெரும் வெடிப்பில் அல்லது ஆழி பேரலையால் உடைந்து துண்டு துண்டா போனதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டங்கள் எல்லாம். ஆப்பிரிக்க கண்டம், ஆஸ்திரேலிய கண்டம், இவைகள் எல்லாம் அப்படி பிரிந்து போனவைதான் என்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில குமரி கண்டத்தின் நாகரிகத்தை கதை களமா பின்னணியா எடுத்து ஒரு புதினம் படைக்கணும் அப்படின்னு தேர்வு செய்தது ஏன்? இந்த குமரி நாவல் எழுதணும்னு தோணுனதே ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தில் தான் தொடங்குச்சுன்னு சொல்லலாம். அதாவது 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்த மிகப்பெரிய இன அழிப்பு நேரம் ரொம்ப மனசை ரொம்ப போட்டு புரட்டிக்கிட்டே இருந்தது. சரி, அன்றைக்கெல்லாம் எவ்வளவோ செயல்பட முயற்சி பண்ணோம், என்னென்னவோ எதுவுமே நடக்காமல் இந்த ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற இந்தியாவுமே சேர்ந்து ஒரு இனத்தை அழிப்பதற்கு துணையா நின்ற இதை பார்க்கும்போது ரொம்ப மன வலியாக இருந்தது. சரி, அங்கே அதற்கு முன்னாடி வரைக்குமே நமக்குள்ள நாம் அடிப்படையில் ஒரு மார்க்சியவாதியாக இருந்ததுனால அதுலேருந்து நான் என்னை பிரித்து பார்க்க வேண்டியிருந்தது. நான் மார்க்சியவாதி தான். அந்த கொள்கை அற்புதமானது தான். அந்த கொள்கையை சார்ந்திருக்கக்கூடிய இங்கே இயங்குகிற கட்சிகள் அமைப்புகள் என்னவா இருக்குது அப்படிங்கிற கேள்வியே அந்த 2009 தான் பெரிய அளவில் என்னை உருவாக்குச்சு. அங்கேருந்து என்னுடைய பயணம் மாறுது. ஆனால் அந்த 2009 நடந்த அந்த சம்பவம், அந்த 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 பெரிய வரலாற்று அழிப்பு அப்படியே கண்ணு முன்னாடி தொடர்ந்து
பல இரவுகள் நம்மளை உலுக்கிக்கிட்டே இருந்தது. அப்போ அப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது, நம்மகிட்ட ஆவணமாக சில அங்கங்கே நம்ம தொகுப்புகள் இருக்குது, தொல்காப்பியம் மாதிரியான இது இருக்குது, சிலப்பதிகாரம் அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. ஆனால் வந்து எங்கேருந்து நமக்கு வரலாறு, முழுமையான வரலாறு எங்கே இருக்குது அப்படின்னா, எல்லாமே சொல்லாக இருக்குது, வரலாறாக இல்லை. நம்ம தேவனைய பாவனர் மாதிரியான பெரிய ஆளுமைகள் கொஞ்சம் கொஞ்சம் நமக்காக அவர்கள் உருவாக்கி வச்சதுனால தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு ஒரு சொல்லை உருவாக்குவதற்கு அவன் எவ்வளோ யோசிச்சிருக்கணும். ஒரு ஒரு அந்த சொல் உருவாகி மக்களோட புழங்கி இருக்குன்னா, அப்போ அந்த அளவுக்கு அது நீண்ட நாகரிகம் கொண்ட ஒரு இனமாக தான் அது இருந்திருக்க முடியுன்ற தேடல் தான் 2009 அந்த அந்த துண்டு அந்த நிலத்தில் வந்து அதாவது தொடர்ந்து தமிழ் சமூகம் அழிவுக்கு உட்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இது ஒரு அழிவு, ஈழத்தில் நடந்தது ஒரு பேரழிவு. இது போன்ற அழிவுகள் வரலாற்றில் எந்த இடத்துல நடந்திருக்குன்னு தேடி போறீங்க பின்னாடி. தேடலோட இதில் தான் எனக்கு வந்து குமரி நிலம் அப்போ அது சார்ந்து நிறைய படிக்கிறேன், வாசிக்கிறேன், தேடுறேன். கிட்டத்தட்ட யூரோப்பியர்கள் கூட நிறைய தரவுகளை கொடுக்குறாங்க. லெமூரியா கண்டவங்கிற அளவில் அவர்கள் வந்து அந்த நிலங்களை குறித்து நிறைய புரிதலோட அப்பப்போ மேற்கொண்ட சில ஆய்வுகளின் அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்லப்படுற, ஆய்வறிஞர்கள் சொல்லப்படுற பல பேர் அப்படி ஒரு நிலைமை இல்லை, அது கற்பனாவாதம் திரும்ப 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 அதை சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. 2009க்கு பிறகு இங்கே யார் தமிழர்கள் எதற்காக இந்த மொழியை பிடித்து கொண்டு சில பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் இந்த ஆய்வறிஞர்கள் மேலே எனக்கு சந்தேகமாக தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் இது சார்ந்து தொடர்ந்து ஒரு பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்க ஒரிசா பாலு ஐயாவுடைய தொடர்ச்சியான பேட்டிகள், தொடர்ச்சியான அவருடைய செய்திகளை தான் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த ரெண்டும் தான் எனக்குள்ளே வந்து பெரிய அளவில். அப்போ இங்கேருந்து நம்ம குமரியை தொடரணும். குமரி ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வரலாறு எப்படி இருக்குது, இன்னைக்கு பொன்னியின் செல்வன் தான் ராஜராஜ சோழன் வரலாறாக மாறி போயிருக்கு. அது ரொம்ப எவ்வளோ கொடுமையான விஷயம். அப்போ ராஜராஜ சோழனுடைய உண்மையான வரலாறை யாரும் எழுதுறது? அப்போ உண்மையான வரலாறு, இப்போ கரிகாலனோட வரலாறை எப்படி நம்ம படைக்கிறது? எல்லாமே நமக்கு அப்படிங்கும்போது நமக்கு தோணுது, இது எல்லாத்துக்கும் மூலமாக ஒன்று வேணும். நம்மளுடைய ஒட்டுமொத்த இனத்தினுடைய தோற்றத்திலிருந்து வருவாங்க. நம்ம வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மார்க்சியவாதிகள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க வாழ்க்கை எழுதுனது மார்க்சியவாதிகள் தொடர்ந்து அதெல்லாம் முன் வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அதை விட இன்னும் கூடுதலாக ஒரு அடிப்படையா இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு ஆன்மாவா நிற்கணும் அப்படிங்கிறதுனால, அந்த ஆன்மாவாக அந்த புதினம் நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாவல் உருவானது. அப்புறம் தோழர், தமிழ் சமூகத்தினுடைய வேரை தேடி போய் அதை விரிவுபடுத்தி தமிழ் இளைய சமுதாயத்துக்கு ஒரு படைப்பாக உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குமரி கண்டத்தை பற்றி ஆய்வு செய்து இந்த குமரி நாவலை உருவாக்கியிருக்கீங்க. அதில் தாய்வழி சமூகத்தை மையப்படுத்தி இந்த கதாபாத்திரங்கள் படைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இருவாஞ்சி, அப்புறம் வந்து அஞ்சாவண்ணி, இந்த ஆரல் நங்கை போன்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து முதன்மை கதாபாத்திரங்களா நீங்கள் வந்து படைச்சிருக்கிறீங்க தாய்வழி சமூகத்தை முன் வச்சு. அதற்கான காரணம் என்னங்க தோழர்? தோழர், நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆதி தோற்றுவாய் இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரிலிருந்து தொடங்குற எல்லாத்தோடைய அடிப்படையும் தாய் தான் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த தாய் வழியாக தான் நீங்கள் ஒரு விலங்குகள் இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு நடமாடுகிற எல்லா விலங்குகளையும் பார்த்தீங்கன்னா தாய் விலங்குகள் தான் தன்னுடைய குட்டியை பாதுகாக்குது. தாய் விலங்குகள் தன்னை சுற்றி அரண்மைக்குது, அதற்கு தேவையான உணவுகளை கொடுக்குது. அந்த பண்பியல்கிறது இயற்கையோட பண்பியல். அப்போ தாய் வழியாக தான் அது நிகழ்ந்திருக்க முடியும். தாய்வழி சமூகமாக தான் ஒரு சமூகமே உருவாயிருக்க முடியும். ஒரு ஆண் என்கிற தேவை ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கும். அப்படிங்கிற அடையாளத்தில் தான் நம்ம இதை முதல்ல தொடங்கினேன். ஆனால் தொடங்கினாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வாழ்வியலோட இரண்டரை நிற்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் தாய் மாமன் அப்படிங்கிற அந்த கண்ணி வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னும் அறுபடாமல் பல 100,000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் தாய் மாமன்ற அந்த கண்ணி அறுபடாமல் இருக்கு. இன்னைக்கே ஆண்வழி சமூகமா தந்தை வழி சமூகமா தமிழர்களும் மாறிட்டாலும் ஆனால் அந்த கண்ணி மட்டும் அறுபடாமல் இருக்கும். தாய் மாமனுக்கு இருக்கக்கூடிய உரிய அங்கீகாரம், தாய்க்கும் தாய் மாமனுக்குமான உறவு
இதெல்லாம் இன்றும் போற்றப்படுகிறது. இன்னமும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தோட எல்லா நிகழ்வுகளும் தாய்மாமன்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த இடம் தான் எனக்கு தாய்வழி சமூகத்தோட தோற்றத்தை அழுந்த போச்சு. அதனால நம்ம உறவுகளுக்குள்ளே திரும்ப திரும்ப அழுந்த போகும்போது ரொம்ப தீவிரமாக எனக்கு புரிஞ்சது தாய்வழி சமூகத்தில் ரொம்ப வேற ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் சொல்ல தாய்வழி சமூகத்தை முதன்மைப்படுத்தலாம். தாய்வழி சமூகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் உருவகப்படுத்துகிற போது 8 முழம் 9 முழம் உயரம் உள்ளவள் அப்படின்லாம் வந்து உருவகப்படுத்துறீங்க. இது போன்ற தரவுகள் எல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? முழ அளவைகள், அதே மாதிரி அவங்களுடைய அந்த உருவ தோற்றம், அந்த பிரம்மாண்டம், இதெல்லாம் எங்க இருந்து நீங்க இதெல்லாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சீங்க? அதாவது தமிழர்களுக்குன்னு ஒரு தனி அளவை முறைகள் இருக்கு. நீண்ட நெடிய ஆண்டுகளாக இருக்குது. சரி. அதாவது நம்ம நீட்டல் அளவைம்போம், முகத்தல் அளவைம்போம், ஒவ்வொரு அளவை முறைகளும் அதாவது நம்ம ஆதி தொடக்கத்திலிருந்தே நம்மகிட்ட வந்து ஒரு மனிதனோட உரையாடுறதுக்கு எப்படி தேவையோ, அதே போல் ஒரு இடத்தை எப்படி கண்டடைகிறது தேவையோ, ஒரு குடிசை உருவாக்கத்துக்கு என்ன வகையான இது தேவையோ, அந்த அளவுக்கு வந்து ஆழமான நீண்ட ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கணித அறிவை கொண்டவர்களாக தமிழர்கள் இருந்தாங்கன்றத உண்மை. அந்த அடிப்படையில் நீங்கள் தேவனைய பாவனுடைய நீங்கள் தொடர்ச்சியாக அவருடைய எல்லா நூல்களும் அகர முதலீடுகளை தொடங்கும் போது எல்லா விஷயத்தையும் அவரே வந்து எழுதியிருக்காரு இந்த அளவை முறைகளை எல்லாம் குறித்து. அதனால் எனக்கு அது ரொம்ப எளிதாக இருக்குது. அளவை முறைகளை பொறுத்து எனக்கு சிக்கலவே இல்லை. இப்போவும் நீங்கள் தேடினீங்கன்னா தேவனைய பாவனுடைய நூல்களை படிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் அது நிறைஞ்சு கிடக்கும். அதாவது முழ அளவை, நீட்டல் அளவை, முகத்தலை, ஒன்று ஒவ்வொரு அளவை முறையும் சிம்மை தூரங்களுக்கு. ஆமா, சிம்மை ஆழியை பத்தி சொல்லும் போது கூட நீங்க வந்து 10 முழம் உயரம் அப்படின்னு சொல்றீங்க. அதான் இப்ப நாம் இந்த நாவல்ல இப்ப பொதுவா என்னன்னா இப்போ முழ அளவை நம்ம வழக்குல இருந்து போயிடுச்சு. ஆனா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நம்ம கையை நீட்டி அளந்த, இப்ப கூட பூ வாங்கும் போது 1 முழம் சொல்றோம் இல்லையா, அது இருக்கு. ஆனா நான் சொல்றது இந்த முழமே கிடையாது, அது இன்னும் கூடுதலான முழம். அந்த 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 கையோடைய அளவு, ஒரு மனிதனை வச்சு ஒரு கையோட அளவை கணக்கு பண்ற மாதிரி அன்னைக்கு இருந்த எல்லாமே வேற. நான் சொல்றது வந்து 9 அடி 10 அடி உயரத்துல இருக்காங்கன்னா இன்றைய அளவுல நம்ம பார்க்கறது கூடாது. அது வந்து 9 அடினா ஒரு இன்னும் கூடுதலா ஒரு 6 அடி கூட இருக்கும் நம்மளுடைய இந்த கணிப்புல இருந்து. இதுதான் அதுல வந்து இன்னும் நுணுக்கமா அந்த அளவு முறையில தான் நான் பேசியிருக்கேன். இப்ப நாம நினைச்சுக்கிட்டு நம்ம அளக்குற இந்த அளவு முறையில பேசல. அப்ப அது இன்னும் கூடுதல் உயரும். அதற்கு தரவுகள் நிறைய இருக்கு தோழர். பழைய ஆதி எச்சங்களை எடுத்து நிறைய ஆய்வு நிறைய இன்னைக்கு கிடைச்சிருக்கு. 9 அடி 10 அடிக்கெல்லாம் மனிதர்கள் இருந்திருக்காங்கன்ற ஆய்வுகள்லாம் இருக்கு. அந்த வகையில அந்த ஆய்வுகளை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க இந்த குமரி நாவல்ல வந்து வருகிற கதாபாத்திரங்களுக்கெல்லாம் வந்து பேர் வச்சிருக்கிறீங்க. இருவாஞ்சி, அஞ்சாவண்ணி, செம்பன், கோகன், ஆரல் நங்கை, இப்படி வந்து தூய தமிழ் பெயர்களா, இதுவரைக்கும் கேள்விப்படாத பெயர்களா வச்சிருக்கீங்க. பொதுப்படைய சில வந்து இப்போ அருகன்கிற பேரை நீங்க வச்சிருக்கீங்க, அது நம்ம ஒரு சில இடங்கள்ல கேள்விப்படுறோம். ஆனால் இந்த கதாபாத்திரங்களுக்கான பெயர்கள் இருக்குல்ல, அது அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துறது மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு பெருந்தேற்றன், அவன் வந்து ஒரு எதிர்கதாநாயகனா இருக்கான். இந்த 7 பனை நாட்டினுடைய அறத்தை உடைக்கிற, பெண்களை எல்லாம் வந்து தவறாக முரட்டுத்தனமா பயன்படுத்துற ஒரு கதாபாத்திரமா வரும்போது அவனுக்கு பெருந்தேற்றன் அப்படின்னு வைக்கிறீங்க. இந்த கதாபாத்திர பெயர்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தீங்க? அதாவது தோழர், இது வந்து ஒரு மைய பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் மைய பாத்திரங்கிறது பல பாத்திரங்கள் கொண்ட இதுவாக இருக்கும். நீங்க இருவாஞ்சியும் செம்பனும் ஒரு வகையில வருவாங்கன்னா, ஆரல் நங்கையும் இளநாகனும் ஒரு இடத்துல இணைவாங்க. நீங்க அப்படி ஒவ்வொருத்தரும் எடுத்தீங்கன்னா மெந்தாரகையும் அருகனும் ஒரு இடத்துல வந்து இசை சார்ந்து இதுக்காக வருவாங்க. கோகனும் மலைச்சியும் ஒரு இடத்துல வந்து இதுவாகும். பொதுவாக என்னன்னா, ஒரு நாவல்ல என்ன பண்ணா ஒரு மைய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை ஒட்டி குட்டி குட்டி பாத்திரங்கள் எடுத்துட்டு போவாங்க. இதுல எல்லாமே வேறு வேறு பாத்திரங்கள் வந்து ஒரு மையத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து நான் முயற்சி பண்ண ஒரு இது. ஏன் ஆளுமையான அந்த பெயர்கள் வருதுன்னா, அந்த கதாபாத்திரோட தன்மையை வந்து வெளிப்படுத்துவதற்கு அந்த ஆளுமை வேணும். இப்போ இருவாஞ்சின்னு சொல்லும் போதே அவ எவ்வளவு மென்மையானவனோ அதே அளவுக்கு தீரமானவள் அப்படின்னு சொல்றதுனால தான் அந்த இருவாஞ்சிங்கிறத நம்ம
அது இது ஆரல் நங்கை பார்த்தீங்கன்னா கடல்ல அப்படியே பாய்ந்து போகக்கூடியவ. ஆமா, இருவாஞ்சியினுடைய தாயின் பெயர் அஞ்சாவஞ்சி அப்படிங்கிறது வந்து அவளுடைய வீரத்தை. ஏன்னா அந்த இந்த நாவல்ல சிம்மையாளியை முதலில் கொன்றவள் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அதனால அந்த அளவுக்கு இருக்கணும். அப்ப அப்படின்னா அந்த பேரு, அவளோட தாட்டியமான உடம்பு, அவளோட உருவம், அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயர் இருக்கணும். அஞ்சாவணி. அதனாலதான் நமக்கு அந்த அவள் கொல்லப்படுகிற போது நமக்கு அந்த வலி அதனாலதான் வந்து நமக்கு ஏற்படுது இல்லையா? ஆமா ஆமா. அப்ப இந்த பெயர்கள் எல்லாம் நீங்க திட்டமிட்டு தான் அந்த கதாபாத்திர தன்மையோட உருவாக்குறீங்க. நிச்சயமா நிச்சயமா. சரி, இவ்வளவு தூய தமிழ் பெயர்கள் எங்க இருந்து கிடைச்சது? தோழர், நம்ம நிறைய இங்க பேசப்படாம இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நிறைய தமிழ் பெயர்கள் நம்ம புழக்கத்துல ஆதியிலேருந்து நம்மகிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை. அது நம்மளே தேடணும், அல்லது நாமளே புதிய சொற்களை உருவாக்கணும், புதிய பெயர்களை உருவாக்கணும், அந்த பெயர்களுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத இரண்டாவும் பிரிச்சுதான் இதுல. நீங்க உருவாக்கின பேர் ஏதாவது இருக்கா? இருவாஞ்சே நான் உருவாக்கின. இருவாஞ்சி நீங்க உருவாக்கின பேர் தான். அஞ்சாவணி நான் உருவாக்கின பேர் தான். ஆரல் நங்கை, ஆரல் தனியா நங்கை தனியா இருக்கு. ஆரல் நங்கைன்னு உருவாக்கினது தான். மெந்தாரகைங்கிறது நான் தான் உருவாக்கினேன். அப்புறம் வந்து தோழர், நீங்க ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அது என்னன்னா, இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் உருவாக்கிட்டு ஒரு சினிமாவுக்கு ஒன்லைன் போடுறது மாதிரி தொடக்கத்தையும் முடிவையும் முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டு இந்த கதையை நீங்க எழுதுனீங்களா, இல்லை கதை போக்கில் நீங்க கற்பனையா அப்படியே எழுதிக்கிட்டே வந்து இந்த கிளைமேக்ஸுக்கு வந்துச்சா? இது தொடர்ந்து முக்கியமாக பேச வேண்டியதான் தோழர். நான் முன்னரே சொன்னது போல ஈழத்தினுடைய பெரு இன அழிப்பு நினைவுகள் தான் என்னுடைய மையமாக இருந்தது. சரி, அதனால வந்து எனக்கு இறுதி காட்சி வந்து ரொம்ப கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. கண்ணுக்கு முன்னாடி வந்தது. அது மொத்த கதையுமே வந்து நான் வந்து இறுதியிலேருந்து முன்னாடி கொண்டு வந்தது தான். அதான் கேட்குறேன். இறுதியான அந்த கோரமான காட்சிகளுக்கு முன்னாடி ஒரு கதையை உருவாக்கணுன்றது தான். அது இந்த இறுதியில் இருந்த ஒவ்வொரு மனிதனையும் நம்ம எப்படி இருந்திருப்பாங்க, அவர்கள் யாருமே ரொம்ப சளைத்தவர்கள் இல்லை, ரொம்ப திறமையானவர்கள், ரொம்ப ஆய்வர்கள், அறிவர்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னாடி இங்கேருந்து கொண்டு வரோம். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து உணர முடியுது. எப்படின்னா, ஈழத்தில் அந்த மக்கள் புகை சூழ, ஒரே வெடி சத்தங்கள், துப்பாக்கி சத்தங்கள் கேட்க அலறி ஒரு இடத்துல குவிஞ்சு திகைச்சு நின்ன ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை நீங்கள் அதை விட வழிதொய்த்த ஒரு உணர்வை இந்த இந்த குமரி நாவலினுடைய இறுதி ஒரு 3 அத்தியாயங்களில் நீங்கள் அதை கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. அந்த மக்கள் வந்து அகதிகள் போல திகைச்சு அடுத்து கால்கள் எந்த பக்கம் போகும்னு தெரியாமல் அவங்க திகைச்சு நிற்கிறது வந்து உண்மையாகவே நீங்கள் சொல்கிற அந்த உண்மையை வந்து உணர முடியுது. ஈழத்தோடு அதை பொருத்தி பார்க்க முடியுது. தமிழர்கள் வரலாறு நெடுகிலும் இப்படி திகைச்சு நின்று இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர முடியுது தோழர். இந்த உணர்வை நான் வந்து முழுமையாக நான் கடத்திட்டேன் அப்படிங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கா? இன்னும் சொல்ல போனால் தோழர், எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நாவல் முழுமை அடையலை. இது என்னால் முடியல. உண்மையை சொல்லணும்னா என்னால் எழுத முடியல. ஒரு முறை ஒரு வார்த்தைக்காக நான் மெனக்கட ஆரம்பித்தேன்னா அந்த வார்த்தை என்னென்னா கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு கூட எழுதி போயிருக்கு. அதன் பிறகு அதில் உட்காரது ஒரு வார்த்தையை தேட ஆரம்பிச்சு அதுக்குள்ளே போனால் அதில் வந்து வேறு வேறு விஷயங்கள் உள்ளே வந்து 2 மாதங்கள் அலைய வைக்கும். 2 மாதங்களுக்கு அப்புறம் அதை பிடிச்சி இழுத்து வந்து திரும்ப உட்காந்து எழுத ஆரம்பிச்சோம்னா ஒரு பக்கம் போகும், அதுக்கப்புறம் போகாது. இப்படி ஒரு தொடர்ந்து என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக நாவலே சொல்லுவேன். நாவல் ஒரு 8 ஆண்டுகள் இவ்வளோ தூரம், ஏன்னா அவ்வளோ வேலை அதை கொடுத்தது. ஆனால் ஏன்னா இந்த வேலைகள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து செஞ்சே ஆகணும். ஏன்னா அதை அப்படியே விட்டுற முடியாது. ஆமாம், ரொம்ப எளிமையாக கடந்து போயிட முடியாதுன்ற மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. அதனால தான் இந்த நாவலே எழுத முடியாது. சில நேரங்கள் நிறுத்திட்டேன் பாதியிலேயே, வேண்டாம் போதும் அப்படின்னு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ளே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது கண்டிப்பாக முடிச்சிட முடியும் அப்படிங்கிற ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி இயக்கிட்டே இருந்தது. உண்மையிலேயே நான் இந்த கதைக்குள்ளே இருக்க கதை மாந்தர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் என்னோடு நெருக்கமாக உறவாடிய என்னுடைய முன்னோர்களை தான் நான் பார்க்குறேன்.
அவர்களுடைய நினைவுகளாக தான் அவர்கள் நினைவா என்ன அவங்களுடைய ஆன்மா வந்து என்ன இந்த கதையை எழுத வச்சதா கூட சில நேரங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனநிலை இருக்கு. அதனால தான் இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்தோம். இது ஏன் இந்த முழுமையடைகள்னா, நான் இந்த நாவலை வந்து ஒரு பாகமா இல்லை, இது 2ஆம் பாகம் 3ஆம் பாகம்னு ஒரு கிட்டத்தட்ட குமரி நிலம் மொத்தமாக அங்கிருந்து நம்ம வந்து குமரி இப்போ இருக்க கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு நீண்ட பயணம் இருக்கு. அது ஏன்னா மயன் நாகரிகம் இருக்கு, ஐந்திரம்னு ஒரு அன்னைக்கு கொடுத்தா அவங்க அந்த ஐந்திரத்துல தான் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. புரியுது. 7 தங்க நாடு, 49 நாடுகள் குறித்து, மேருமலையை குறித்து, பட்டுளியா குறித்து அவங்க ஐந்திரத்துல தான் அவ்வளோ இருக்கு. அப்போ மயன் நாகரிகங்கிறது தமிழர் நாகரிகமா நான் பார்க்குறேன். புரியுது. அப்போ நான் ஒரு நீண்ட தொடர்ச்சி அதை எடுத்துகிட்டே வந்தாகணும். முடிந்தா என்னுடைய ஆயுளுக்குள்ள, என்னுடைய இறுதி மூச்சுக்குள்ள ஒரு 3 பாகமாவது முடிக்கணும்னு திட்டம் இருக்கு குமரி நாவலை. ஆமா, அப்பதான் என்னால் அது முழுமையடைஞ்சுன்னு சொல்ல முடியும். இப்போ இந்த நாவலை பொறுத்தளவில் நீங்கள் வந்து நான் வந்து படித்த போது நான் உணர்ந்தது என்னென்னா, ஒன்று வந்து தமிழர்களுடைய அந்த கொற்றவை வழிபாடு, அதை பற்றி இந்த நாவல் வந்து விரிவாக பேசுது. அடுத்தது அந்த இனக்குழுக்களுக்குள் இருந்த மோதலை வந்து இது விரிவாக வந்து இது பேசுது. அதன் பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு கட்டி பிடிச்சி புரண்டுகிட்டு இருந்த அந்த இனக்குழுக்கள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போகிறதை பற்றி இந்த நாவல் வந்து பேசுது. இப்படி தான் நான் அதை வந்து பார்க்குறேன். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த நமக்கு தெரியவே தெரியாத இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிற குமரி கண்டத்தின் காடுகள், அங்கே இருக்கக்கூடிய நதிகள், அருவிகள், அதனுடைய தொன்மையான நாகரிகம், அங்கு நடந்த ஒரு பேரிடர், இதை பற்றியெல்லாம் இவ்வளவு விரிவாக எழுதியிருக்கீங்களே, இந்த கற்பனை உங்களுக்கு உருவானதோட பின்னணியை உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமாம், இது நல்ல கேள்வி தான் சொல்லாது. எனக்கே அது ஆச்சரியமான ஒன்று தான். ஏன்னா அதுதான் சொல்கிறேன். ஒரு செய்தியை ஒட்டி ஒரு தகவலை தேட போகும்போது அது வந்து என்னை ரொம்ப தூரத்துக்கு இழுத்துட்டு போகும். எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரக்கூடிய அந்த பெரம்பூர் தலைநகரம் தான், ஏல்பனையோட பெரம்பூர் தலைநகரத்தில் தான் வந்து கொற்றவை விளையாட்டு விழா நடக்க போகுது. கொற்றவை விளையாட்டு விழாவுக்கு கிட்டத்தட்ட வந்து பல 100,000 மாந்தர்கள் வர இருக்கிறாங்க, தலைமைகள் வர இருக்காங்க, 68 நாடுகளை சேர்ந்த தலைமைகள் வராங்க, அவங்க தாய் மாமன்கள் வராங்க. இவ்வளோ பெரும் நிகழ்வு, அவ்வளோ பெரும் நிகழ்வுல வந்து அவங்க வருவதற்கான வாகனங்கள் என்ன, பல்வேறு இசை கருவிகள். கிட்டத்தட்ட நாம் இதுல வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட இசை கருவிகளை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் குறிப்பா வந்து யாழ், ஆதி பேரியாழ்ங்கிற ஒரு கருவியை ஒரு 1000 பேர் அமர்ந்து இசைக்கக்கூடிய ஒரு கருவி அதை உருவாக்கி இருக்கோம். அந்த அப்பன்னா அப்படி ஒரு யாழ் எப்படி இருந்திருக்கும், அதை பற்றி நான் தகவல் எடுக்கும்போது நாரத யாழ்னு ஒன்று சொல்கிறாங்க, 1000 பேர் இசைக்கிறது. ஆதி பேரி யாழ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த ரெண்டுமே, ஒன்று நாரத யாழ்னா அது புராணங்கள்லேருந்து வர்றது, ஆனால் ஆதி பேரி யாழ்ங்கிறது ஒரு தரவாகவே இருக்குது. அப்போ நம்ம அது எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். முதல்ல வந்து 1000 பேர் இசைக்கிறாங்க இசைக்கிறதுக்கு கூட ஒரு கருவி வேணும்னு நம்ம முடிவு பண்ணோம். அப்புறம் அது எப்படி அப்படி ஒரு கருவியை உருவாக்க முடியும்னா அப்போ அதை பற்றி தேட ஆரம்பிக்கும். சரி, இப்போ அந்த மாதிரி ஒரு கருவியை உருவாக்குறதுக்கு ஒரு மரம் வேணும் முதல்ல. ஆமாம். அப்போ அந்த மரம் எந்த மாதிரி மரம்? அப்போ அந்த மரம் வந்து ரொம்ப தனக்கு மரம்னு ஒன்று சொல்கிறாங்க வரலாறுல. அந்த தனக்கு மரத்தையும் 1000 பேருக்குன்னு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும். அப்போ அந்த மரம், ஏன்னா பொதுவாக அந்த மக்களுடைய வாழ்நிலையில் எந்த உயிர்களையுமே இது பண்ண மாட்டாங்க, அவங்க நிறைய அறம் இருக்கும். நம்ம ஆதி தாய் குடிகள்கிட்ட பயங்கரமான அறம் இருக்கும். அந்த அறத்தில் முக்கியமானது மரங்களை கூட வெட்ட மாட்டாங்க. அவங்க எந்த மாதிரியான மரங்களை வெட்டுறாங்கன்னா, முதிர்ந்து காய்ந்து தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்க மரங்களை வெட்டுவாங்க. அப்போ ஒரு 1000 ஆண்டு கால தனக்கு மரத்தை வந்து வெட்டி கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பிரம்மாண்டம். அந்த மரத்தை கொண்டு வந்து அதை செதுக்கி அதுல வந்து இவங்க கொடுத்த யாழ் நரம்புகளுக்கே வந்து அவங்க வேட்டையாடி வந்த மிருகங்களுடைய நரம்புகளை கோத்து அதை வந்து ஒரு இதுவாக உருவாக்குறாங்க. அதை தான் எடுத்த உடனேயே இருவாஞ்சிக்கிட்ட வந்து செம்பன் கேட்குறான், யாழுக்கு நரம்பு வேணும், அப்படின்னு சிம்ம நரம்பு வேணுமா அல்லது சிம்ம யாழியே வேணுமா அப்படிங்கிறது தான் அது அந்த தொடக்கமாக.
இல்ல அது நல்லா இருந்தது. அதாவது என்னன்னா, இப்ப இவன் அப்பப்ப நரம்பு கேட்டுக்கிட்டே இருக்கான். ம். இப்ப அவ வந்து அத 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 பழக்கி தன்னோட பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு அவ நினைக்கிறா. அதாவது இதுவரைக்கும் இல்லாத ஒண்ணு. ஆமா அவங்க கொன்றுருக்காங்க. ஆமா. 2, 3 இதுக்கு முன்னாடி வரலாற்றுல இருக்கு. சிம்மையாழிகளே இந்த ஆமா. அதாவது அஞ்சாவணியே கொண்டிருக்கிறான். கொன்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அது இறந்த உடல்கள் தான் பார்த்திருக்காங்க. இறந்த உடல்கள் தான் நரம்புகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா அதை தன்னோடு கொண்டு வரணுங்கிற ஒரு போராட்டம், உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம். ஆமா ஆமா. ஏன்னா இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நிறைய இப்ப நம்ம கோயில்கள்ல உண்மையை சொல்லணும்னா இது மட்டுமே ஒரு கதையா இருக்கு. இருவாஞ்சி அப்படிங்கிற அந்த பெண்ணு காட்டுக்குள் கொடூரமா வாழுகிற ஒரு சிம்மையாழி அப்படிங்கிற ஒரு விலங்கை தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வரணும்னு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிக்கிறாங்கிறதே ஒரு அற்புதமான ஒரு கதையா இருக்கு. அதுவே வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை தூண்டுற ஒரு விஷயமா அந்த நாவல்ல வந்து இருந்துகிட்டு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அதுதான் சொல்ல அந்த ஏன்னா நம்ம ஊர் கோயில்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கற்பனைன்னு சொல்லி நம்மளுடைய வரலாறு முழுக்கவே தரவுகளை இரண்டாக பதித்து வைப்பது, நேரடியாக எழுதுவது ஒண்ணு, மறைபொருளாக கொடுப்பது ஒண்ணு. நம்ம சித்தர்களுடைய மரபியல்ல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் வந்து மறைபொருளாவே இருக்கும், நேரடியான பொருள்களா இருக்காது. ஏன்னா அன்னைக்கு ஆளுகிற அரசுகளுக்கு எதிராக அவர்கள் கழகத்தை மூட்டுவதற்கு மறைபொருளா கொடுப்பாங்க அப்படிங்கிறதுதான். அப்ப நம்ம கோயில்கள்லயும் சிற்பங்கள்லயும் அந்த அவர் வைத்திருக்க அந்த சிம்ம யாழியோட உருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த உருவத்துல வந்து ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அமர்ந்திருக்கிற காட்சிகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆமா இருக்கு கோயில்கள். அது எப்படி அப்புறம் பொய்யா இருக்க முடியும்? அதாவது எவ்வளவுதான் ஒரு மனிதன் வந்து கற்பனையிலே அதை செய்ய முடியுமா அப்படிங்கிற இடத்துல தான் அதை பற்றி திரும்ப 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 நிறைய அங்க இப்ப நான் அங்க ஓடும்போது எனக்கு வேற ஒன்று வருது. அதாவது நம்ம சீனாவில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் வந்து அவங்க இன்ன வரைக்கும் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இங்க சிம்மையாளி கோயில்கள் இருக்கு, அதன் பிறகு அது எதுலையுமே இல்லை. சில வாகனங்கள்ல இருக்கு, நல்லா கவனிச்சிங்கன்னா கோயில் வாகனங்கள்ல இருக்கும் ரொம்ப நீண்ட வாகனம். எங்க ஊர்ல வந்து சிவன் கோயில் இருக்கும், அது வந்து திருவிழா அடிக்கடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட, அதாவது டிராகன் மாதிரியான ஒரு நீண்ட வாகனம் இருக்கும். அதுல வந்து சாமிகளை வச்சு கொண்டு வருவாங்க. இது எல்லாம் கேள்விகளாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதே போல் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு 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 சிங்கத்து மேலே உட்காந்துருப்போம். அந்த சிங்கமே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வாகனம் தான். அப்போலாம் ரொம்ப எளிதாக கோயிலுக்குள்ளே போய் விளையாடுவோம், மேலே ஏறுவோம், அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சிங்கமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மையாளியோட தோற்றத்தில் ஒரு வாகனமாக இருந்தது. கரெக்ட், சிம்ம வாகனம்னு அவங்க சொல்றது. ஆனால் சிம்மையாளியோட தோற்றத்தில் இருந்தது. இது எல்லாமே எப்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு முன்னாடி நாம் பார்த்த நிகழ்வுகள் நமக்குள்ள ரொம்ப அணுக்கமாக இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் உள்ளுக்குள்ள எங்கேருந்தோ இங்கே படிக்கும்போது அங்கேருந்து கிளர்ந்து வரும். அப்படி கிளர்ந்து வரும்போது அதை எடுத்து இந்த நாவலோட கோக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதோட என்னன்னா முக்கியமாக நான் திட்டமிட்டது என்ன, ஒரு வரலாறு, உறுதியான வரலாறாக இருக்கும். இந்த வரலாறை யார் வேணாலும் ஆய்வு செய்யலாம், அந்த இடத்துக்கு இந்த வரலாறாகவும் கொண்டு போகணும். அப்போ 2 வகையா பயணிக்க வேண்டியது. அந்த பயணத்தில் தான் இதெல்லாம் நடந்தது. இது வரலாற்று நாவலா இல்ல தமிழர்களுடைய தொன்மமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வரலாற்று நாவலா தமிழர்களோட தொன்மமா அப்படின்னா நான் 2யுமே சேர்த்து தான் எடுத்துக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன காரணம்னா நம்மளுடைய வரலாறுகள் பெரும்பாலும் எழுதப்பட்டவை அழிக்கப்பட்டிருக்கின்றன. நம்மளோட தொடர்ச்சியான நம்ம மீதான படையெடுப்புகள், நம்மளுடைய செம்மாந்த நம்ம இனத்தினுடைய எல்லாரையும் வந்து ஏற்கிற பண்புல நிறைய நம்மளுடைய ஆய்வுகளை இழந்திருக்கோம், எரிக்கப்பட்டிருக்குங்க. நீங்க இது நம்ம பனை எரிப்புலாம் நடக்கும் பார்த்தீங்களா, நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு திருவிழா இருக்கும். அந்த திருவிழாவில் என்னன்னா பழசெல்லாம் போட்டு எரிக்கணும். பெரும்பாலும் ஓலைகளை தான் எரிச்சிருக்காங்க, பனை ஓலைகள்லாம் எழுதப்பட்ட ஓலைகள். எங்கள் ஊர் சிவன் கோயிலில் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை அதையும் இந்த இடத்துல எடுத்துக்கோம். மேலே ஏறுவோம், நாங்கள் விளையாடுவதற்காக மேலே ஏறுவோம். மேலேன்னா விமானத்து உள்ளே ஏறுவோம். அங்கே போனீங்கன்னா கோயில் கருவறைக்கு சிவனுக்கு நேராக மேலே வந்து ஒரு சின்ன கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள நுழைஞ்சோம்னா அந்த இடம் சமதளமாக இருக்கும். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகள் இருந்தது. எல்லாமே துண்டு துண்டான நசுங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி இப்படி கிடக்கும். அதை யாரும் எடுத்து பயன்படுத்தவும் இல்லை, அதை ஆய்வு பண்ணவும் இல்லை. இன்னைக்கும் கூட அந்த இடத்த அவங்க சுத்தம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் கூட போனீங்கன்னா
குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாவது அங்கே அதில் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நம்மளுடைய நம்மகிட்ட நமக்கு கற்றல் அறிவு இல்லை, நமக்கு பேச்சு அறிவு இல்லை, நமக்கு வானியல் அறிவு இல்லை, நமக்கு இசை அறிவு இல்லை, எல்லாமே யூரோப்பியர்கள் கொடுத்துன்ற மனநிலை இருக்குல்ல, அந்த தாழ்வு மனப்பிலிருந்து முதல்ல நம்ம விடுபட வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஒன்றுக்கும் உட்காந்து ரொம்ப கவனம் எடுத்து ஒன்று சார்ந்தும் ஓடி அதை பற்றின நிறைய பேர்கிட்ட கேட்டு அதன் பிறகு அதை உட்கார்ந்து அந்த தமிழர்களுடைய வானிலை அறிவை நீங்க இதுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணிருக்கீங்க. வானிலை ஆய்வாளை எப்பவுமே வானத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மருத்துவனை இதுக்குள்ள வந்து கொண்டு வரீங்க. அதாவது அஞ்சாவண்ணியினுடைய கணவன் இருவாஞ்சியின் தந்தை வந்து தென்னவன் தென்னன் அவன் வந்து ஒரு மருத்துவன் அப்படின்னு நீங்க வந்து கொண்டு வரீங்க. இது உண்மையாகவே ஒரு மறைக்கப்பட்ட இதுகாரும் வந்து அறியப்படாத ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கை தான் இதுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அதை நீங்க தோண்டி எடுத்து உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கீங்கிறத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. இந்த குமரி நாவல் இலக்கிய அரங்குக்கு அறிமுகமான பிறகு இதை எப்படி வந்து இதை பார்த்தாங்க, இதை கொண்டாடினார்களா? இது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான் தோழர். ஏன்னா இந்த இலக்கியவாதிகள்கிட்ட இந்த புத்தகம் பற்றின பார்வை போய் சேரலையா அல்லது கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள்னு தெரியல. இந்த ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகமாக பார்க்குறேன். முதல்ல இலக்கியவாதிகள் விட்டுட்டு தமிழ் சமூகத்திலேயே இது இன்னும் சரியாக கவனப்படவில்லையோன்னு ஒரு அச்சம் இருக்குது. ஏன் ஒருவேளை இது வந்து தமிழர்களுடைய தொன்ம வரலாறு, தமிழர்களுடைய அழிந்து போன வரலாற்றை மீட்டெடுத்திருக்குது, தமிழர்கள் வரலாற்றை மீட்டெடுக்க கூடாது அப்படின்னு இந்த நாவலை புறக்கணிக்கிறாங்களா? நிச்சயமா தோழர். என்னன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நாவலை நான் பிடிஎஃபாகவே முதல்ல அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா பலருடைய கருத்துக்களை கேட்கறதுக்காக. படிச்சுட்டு பயங்கரமாக இருக்குது, ஐயோ தாங்க முடியல, தூங்க முடியல, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசின பல பேர் வந்து இந்த நாவல் வெளியானது பிறகு அதை பற்றி பேசவே இல்லை. அதில் நான் கொடுத்த முன்னுரை பல பேருக்கு சிக்கலாக இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. என்னன்னா இது வந்து தமிழர்களுக்கான ஆவணம் ஒரு ஒரு புதினமாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே என்னென்னா மறைக்க தான் பார்க்குறாங்க. நீங்கள் கீழடியை பார்த்தீங்கன்னா திராவிட நாகரிகம்னு பேசுகிறாங்க. இது தேவை ஏற்படும் போது தமிழர் நாகரிகம்னும் அது அவங்களுக்கு கொண்டாட்டம் தேவை வரும்போது திராவிட நாகரிகம் மாற்றுறாங்க. நான் அதை மறுக்கிறேன், நான் முற்றிலும் மறுக்கிறேன். அப்போ இப்போ இதுக்கு முன்னாடி பிடிஎஃப் படித்தவங்க கொண்டாடினவங்க என்னுடைய முன்னுரையை பார்த்தோன்னே வேற ஒன்றா மாறிடுறாங்க. அதனால் இங்கே நிறைய பேர் படிச்சுட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவர்கள் யாருமே பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை. இன்னொரு குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஒரு புதுக்கோட்டையில் தமிழ்ச்சங்கம்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் அது மாதிரி திருப்பூர் தமிழ்ச்சங்கம் அது மாதிரி இருக்குது. நான் முதல்ல இந்த அங்கே வந்து விருது விழா, அதாவது போட்டியில் அறிவிச்சிருக்காங்க. அதனால நான் ரொம்ப ஆர்வமாக 3 புத்தகம் எடுத்தாங்க. 3 புத்தகம் வாங்கி அனுப்புகிறேன். அனுப்பின பிறகு பதிலே இல்லை. அவங்க ஆனால் குறிப்பிட்ட தேதி பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நாளைக்குள்ளே தேர்வே பண்ணுறாங்க. எனக்கு விழா நடக்கிறது தெரிஞ்சு என்னன்னு கேட்டால் அவங்க வந்து உங்கள் புத்தகம் தேர்வால் இது விழா நடக்குதுன்னாங்க. நான் எப்போதுமே ஒரு போட்டிக்கு அறிவிக்கிறது ஒரு 6 மாதமாக அறிவிப்பாங்க. 6 மாதங்களும் புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 புத்தகங்களாவது நாவல் வரிசையிலே வரும். சிறுகதைகளுக்கு ஒரு 100 புத்தகங்கள் வரும். இப்போ ஏன்னா இப்போ சௌமா இலக்கிய விருது வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க குமரி நாவலுக்கு. அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையும் எத்தனை புத்தகங்கள் வருது அதெல்லாம் வந்து பார்வையாக அடுக்கி ஒவ்வொரு முறையும் காட்சிப்படுத்தி இது இத்தனை பேர் தேர்வு பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயங்கள் நடக்குன்றத வெளிப்படையாகவே இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 15 நாள்லேயே புத்தகத்தை, இந்த நாவலை 15 நாளில் அவர்கள் எப்படி படித்து முடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதாவது ஒரு நாவல் இல்லை, இப்போ வந்திருக்க 100 நாவல் வந்திருக்குன்னா அதில் வந்து ஒரு நாவல் தான் நம்ம சொல்கிறோம். 100 நாவலை 15 நாள் அவங்களால படிச்சிட முடியுமா? இந்த மாதிரி தான் எனக்கு கேள்வி வந்துச்சு. அப்போ முன்னாடியே திட்டமிட்டுக்கிறாங்க, இதுதான் இந்த நாவலுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்மளதெல்லாம் வெறுமனே வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்வேன். அதனால தான் சொல்கிறேன், நாம் பேசக்கூடிய அரசியலும் இதில் முக்கியமாக இருக்குது. நாம் தமிழர்கள், தமிழ் தேசியம், தமிழ் தேசிய அரசியலுக்குள் தீவிரமாக இயங்குகிறோம் அப்படிங்கிற 3 பேர் சேர்ந்து தான் இந்த நாவலை குறித்து பெருத்த கள்ள மௌனம் நிகழ்ந்து கொண்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிந்துகிட்டு இருக்கு.
இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ் தேசியவாதிகளாக அறியப்படுற பே மணியரசன், மாசே விக்டர், மன்னர் மன்னன் போன்றவர்கள்லாம் போய் கலந்துக்கிறாங்க. பன்மை வெளியினுடைய புத்தக அரங்கு அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழ் தேசிய நூல்கள், நூற்றுக்கணக்கான நூல்கள் வந்து விற்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம அறிகிறோம். அப்படின்னு சொன்னால் உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்களிடம் இந்த தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை முன்வைக்கிற குமரி நாவல் சென்றடையலையா? நிச்சயமா அது வரைக்கும் போயிருக்குமான்னு சொல்ல முடியல தோழர். ஏன்னா இது இந்த நாவல் தொடர்ந்து பொதுவெளியில பேசப்படுவதே இல்லைங்கும் போது, பொதுவெளியில அமைதி காக்கப்படும் போது இந்த நாவல் அவர்களுக்கு சென்று சேர்ந்திருக்காதுன்னு தான் நான் நம்புறேன். வேற எந்த காரணமும் இருந்திருக்காது. இன்னொன்று கூடுதலாக சொல்லலாம் தோழர், அதாவது தமிழ் தேசிய அரசியல் களத்தில் செயல்படக்கூடியவர்களை முதல்லா என்ன நல்லா கவனிச்சிங்க, இதுவரைக்கும் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் சங்க அமைப்புகள் பெரும்பான்மையாக எல்லா இடங்களிலும் என்ன பேசினாலும் அவர்கள் வந்து திராவிடவாதிகளை தான் உள்ளே அனுமதிப்பாங்க. அந்த நிலைமை மாறி இருக்கு, இன்னைக்கு மாறி இருக்கு. ஆமா, அந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு. இந்த தொடர்ச்சி நமக்கு நல்லது. இது மேலும் வருங்காலத்தில் இன்னும் பெரிதாக நடக்கும். அப்ப அங்கெல்லாம் போய் சேரணும். இப்போ நான் வந்து இந்த நாவலை நான் வந்து படிக்கிற போது நான் வந்து அந்த நிலப்பரப்பிலேயே அந்த கதை மாந்தர்கள் சந்திக்கிற எல்லாவற்றையும் நான் எதிர்கொண்டது மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்து ஏற்படுத்துது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை அது வந்து உருவாக்கி கொடுக்குது. அதை எப்படி நீங்கள் வந்து உருவாக்குனீங்க? அந்த அந்த பிரம்மாண்டம் வாசகனுக்கு ஏற்படுற அளவுக்கு அதை உருவாக்குறதை எப்படி செஞ்சீங்க? அதை தொடர் சுமேரியன் நாகரிகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சுமேரியர்களுடைய நாகரிகம். அதில் வந்து சுமேரிய நாகரிகத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுத்து முறை இருந்திருக்கு. அந்த எழுத்தில் அவங்க எழுதி வைத்த பழமையான எழுத்துக்களில் குமரி நிலத்தை பற்றின குறிப்புகள் இருக்கு. அப்போ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களே குறித்து வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வரலாறுகளே மொத்தம் 2500 ஆண்டு, கீழே அடினா 2500 ஆண்டு, இந்த மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, பல காலமாக நம்மளுடைய ஆய்வுகளை செய்யணும்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து மதுரை நீதிமன்ற கிளையிலேயே வந்து இது மாதிரி குமரி கண்ட ஆய்வு மேற்கொள்ளணும் வழக்கு தொடர்ந்து, அந்த வழக்கு வந்து நீதிமன்றமே அதற்கான முன்னெடுப்புகள் செய்யும்னு சொல்லி ஒரிசா பாலு அவர்களை வந்து அதற்கு வந்து தலைமையாக போட்டு பல்கலைக்கழகம் ஒன்றை வந்து அமர்த்தி அந்த ஆய்வுகளை மேற்கொள்கிற விஷயங்களை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனாங்க. அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ இந்த பிரம்மாண்டத்தை உருவாக்குவதற்கு இப்போ ஒரிசா பாலு ஐயா ஒரு விஷயம் தொடர்ந்து பேசுவாங்க, ஆமைகள் தான் கடலோடிகளுடைய இதுன்னு. அப்போ ஆமைகளோட அப்போ என்னுடைய நாவலில் உருவன் வரான். ஆரல் நங்கையை வந்து தூக்கிட்டு போகிறான். அந்த உருவன் யாருன்னா ஒரு ஆமை. ஆமாம், ஒரு ஆமை வந்து தூக்கிட்டு போகுது அப்படிங்கிறது தான் அது சொல்ல வந்து. அப்ப எனக்கு அந்த காலமும் அந்த அன்னைக்கு மனிதர்களுடைய உயரமே வேறு ஒன்றா இருக்கு. அப்ப எல்லா விலங்குகளோட உயரத்தையும் நான் திட்டம் போடுறேன், ஒன்று திட்டம் போடுறேன். ஒன்றுலேயும் அது சரியாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மனுஷன் மட்டும் உயரமாக இருந்துட்டு அதற்கான மற்ற மிருகங்கள் குறைவாக இருந்தால் நல்லா இருக்காது. பெரு யாழியை பார்த்தீங்கன்னா, பெரு யாழி வந்து அதுதான் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஆமாம், அது வந்து அதை வந்து மண்ணூலின்னு சொல்லியிருப்பேன். அதாவது மண்ணை உள்ள நோண்டி கிழங்குகளை எடுத்து திங்கக்கூடிய விலங்கு பெரியாளி. அது அசைவ உணவுகளை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பெரியாளி வந்து இவங்களோட தொடர்ந்து எங்கேயாவது வேட்டைக்கு போகும்போது பொருட்களை சுமந்து செல்லும் போது இதுக்கெல்லாமே பெரியாளி தான் பயன்படுத்துன்றத அந்த ஒன்று செய்யும் போது அந்த உண்மை, அதாவது அந்த காலத்தோட உண்மைக்கும் அந்த நிலத்தோடைய உண்மைக்கும் அந்த பரப்பு அந்த தகவமைப்பு எல்லாத்துக்கும் இணைஞ்ச மாதிரி இருந்தால் தான் ஒரு பிரம்மாண்டமே செய்ய முடியும். வெறும் பிரம்மாண்டமான கட்டமைப்பு மட்டுமே இருந்தால் அது வந்து அந்த தனித்து அதை வந்து ஒரு மாதிரி ஆக்கணும் அப்படிங்கிறது உறுதியாக இருந்ததுனால எல்லாமே சேரும்போது அது நீங்கள் நினைக்கிற எல்லாத்துலேயும் கவனம் எடுத்துக்கிட்டோம். அந்த வீடுகளோட அமைப்பு, அந்த அவங்களுடைய தெருக்களோட அமைப்பு, நீர் மேலாண்மை அவங்க எப்படி கையாண்டாங்க, அந்த நீர் மேலாண்மை கையாளுறதுக்கு ஒவ்வொரு வகையிலையும் எப்படி ஆற்றை வந்து தடைப்படுத்துறாங்க. முதல்ல ஒரு வீடுகளை உருவாக்கணும்னா அதற்கு முன்னாடி அதை என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு ஆய்வு குழுவே போவாங்க.
அந்த 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 நிலங்களை தேடுறது, இந்த இடத்துல வீடுகள் அமைச்சா நல்லா இருக்கும், இந்த இடத்துல ஒரு கிராமம் அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்காக குழுவெல்லாம் போய் அதை செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிட்டு அது சரியா இருக்கும், இது இது மழை வந்தா அப்படி தாங்கும், இந்த மாதிரியான ஆற்று தடை நீர் வந்து நமக்கு உள்ள வரும் அப்படின்னு அவ்வளோ தீர்க்கமா யோசிக்கிற பேரறிவு சமூகமா அதை காமிச்சிருக்கும் போது அந்த எல்லாமே சேர்ந்து அமையும் போது அது அந்த பிரம்மாண்டம் தானா உட்காருது, நானா உட்கார வைக்கிறது. தொடர் குமரி நாவல்ல ஒரு 8ஆம் பக்கத்துல ஆதி தமிழி அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்துருக்களை வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. அதுல வந்து குமரி, கொற்றவை, நமது தாய் நிலம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்க. இது கற்பனையா இல்ல பண்டைய எழுத்துருக்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி தொடர். என்னன்னா இப்போ நமக்கு எழுத்துருக்களே நமக்கு சொல்லப்படுற இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சதாக நமக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுறதுலாம் அந்த வட்டெழுத்து முறையை தான் சொல்கிறோம். வட்டெழுத்து முறை தான் இப்போதைக்கு இருக்கிறது. இதுதான் வந்து முன்னாடி இருந்தது. அதான் தமிழ் பிராமின்றாங்க. தமிழ் பிராமின்னு ஒரு சொல்லாடல் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி நான் என்னுடைய என்ன அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, இவங்க காட்டுற எழுத்துரு காலமே வந்து ஒரு 3000 ஆண்டுகள் கூட இல்லை. எனக்கு கேள்வி நிறைய இருக்குது. நான் தான் சொல்கிறேன், 10,500 வருஷத்துக்கு முன்னாடி பூம்புகார் ரொம்ப நாகரிக செழிப்போடு இருந்துச்சுன்னு சொல்கிறோம்னா அங்கே மொழி எந்த அளவுக்கு இருந்திருக்கணும், மொழி இல்லாமல் ஒரு வணிகம் பெரிதாக இருந்திருக்காது அப்படிங்கிறது. அதனால தான் நான் அதோட தொடர்ச்சியாக ரொம்ப நீண்டு பார்த்தேன். இப்போ மொழி உருவான இடம் எது அப்படிங்கிறத இந்த நாவலில் வந்து தமிழித்தாய்ன்னு இதில் வர்ற பெரிய எதிர்கதாபாத்திரமாக வரக்கூடிய பெருந்தேற்றனுடைய முன்னோர் தான் தமிழி. மதுரையை தலைநகராக கொண்டு அங்கே வந்து அதை வந்து ஆண்ட தாய்வழி சமூகத்தோட தமிழித்தாய் அவங்க தான் வந்து மொழியை உருவாக்குறாங்க அப்படின்னு நான் அதில் சொல்கிறேன். அப்போ அந்த மொழி உருவாகும் போது மொழி எப்படின்னா முதல்ல வந்து ஆரம்பத்தில் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு அவங்ககிட்ட நம்ம எடுக்கிறோம், ஒரு கணக்கு போடுறோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே என்னென்னா பொம்மையாக இருந்தது. பொம்மையாக இருந்தது எழுத முடியாது, எங்கேயாவது ஒரு இடத்துல வரைஞ்சி வைக்க முடியும். இப்படியான இடத்துல வந்து அவங்க தொடர்ந்து ஆய்வு பண்ணி அதற்கு உருவம் கொடுத்து அந்த ஓவியமாக இருந்தது அதாவது அசைவெழுத்துன்னு சொல்லுவோம். அந்த அசைவெழுத்து முறையிலேருந்து கோட்டெழுத்து முறைக்கு கோட்டோவிய முறைக்கு அவங்க வந்து நகர்த்துறாங்க. அந்த நகர்த்தும் போது ஒவ்வொரு உருவமும் எப்படி இருந்திருக்கும், உருவங்களை ஒட்டி தான் எழுத்தே உருவாகுது. வெறுமையா எழுத்துங்கிறது ஏதோ ஒன்று போட்டு அப்படி வரல. அப்போ உருவங்களை எளிமைப்படுத்துவது எப்படி? அப்போ ஒரு பொம்மை தாய் மாதிரி ஒரு உருவம் இருந்துச்சுன்னா அது எளிமைப்படுத்துறது எப்படி, ஈஸியாக மற்றதில் எழுதுறதுக்கு எப்படி அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறனால அந்த ஆவை பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவத்தில் பெண்ணுடைய இதுவாக உருவம் இப்படி நானாக உருவாக்குனது தான் இருக்கக்கூடிய இன்றைய முறை. உங்களுடைய முழு கற்பனை கற்பனை தான் அது இருந்திருக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. உறுதியாகவே என்னால் சொல்ல முடியும். அதாவது அதை நீங்க மெய்யெழுத்து, உயிரெழுத்து இதையெல்லாம் நீங்க கற்பனையா உருவாக்குனது தான். ஒரு 5 உயிர் எழுத்துக்கள் ஒரு ஒரு தாய்வழி சமூகனால அந்த பெண் வடிவத்தில் அது இருக்கும். அந்த ஆவே அப்படிதான் தொடங்கி இருப்போம். சரி, அது ஒரு 5 எழுத்தும் மெய் எழுத்துக்களா ஒரு 18 எழுத்துக்களை உருவாக்கி அதுல மேல புள்ளி இதெல்லாம் இருக்காது. அதுல வந்து நெடில் எழுத்துன்னு ஒன்னு உருவாக்கி இருப்பேன். அந்த நெடில் எழுத்து ஒன்னே போதுமானது. ஒட்டுமொத்தமா நம்ம 247 எழுத்து இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த 24 எழுத்துலயே நீங்க எழுதிடலாம். எல்லாத்தையுமே எந்த சொற்களை வேணாலும் எழுதலாம், எவ்வளவு நீண்ட சொற்களையும் எழுதலாம். அதை நான் வந்து நிரூபிச்சும் அதை எழுதியும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரி, இப்ப என்ன நான் கேக்குறேன்னா, இந்த குமரி நாவலை படைப்பதற்கு இந்த ஆதி தமிழி ஏதாவது பயன்பட்டு இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா தோழர். ஏன்னா நம்ம ஒரு நீண்ட வரலாறை சொல்லும் போது அது வந்து யாருடைய வரலாறுன்னு சொல்லணும் இல்லைங்களா. இப்ப இது வந்து ஒருவேளை வந்து சிலர் லெமூர்கள் அதிகம் இருந்தனால இல்ல லெமூரியா கண்டம் நம்ம ஒரு விஷயம் சொல்றோம், அது வந்து இன்னும் யூரோப்பியர்களுக்கானதாக ஒரு கருதுகோள் இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம யாருடைய வரலாறுன்னு சொல்லணும்னா எந்த இனத்தின் வரலாறுன்னு சொல்லணும். அப்ப அங்க மொழி அவசியமா தேவைப்படுது. அதனாலதான் மொழியோட வரலாறையும் அதில் இணைக்க வேண்டியதாக இருந்தது. அப்ப நீங்க வந்து இந்த புதிய மொழி வடிவத்தை உருவாக்குனதுக்கு காரணமே குமரிக்கண்ட நாகரிக காலத்தில் தமிழர்களுக்கு எழுத்துருக்கள் இருந்துச்சுன்னு ஒரு கற்பனையா நீங்க நிறுவ நினைக்கிறீங்க. ஆமா, நிறுவ நினைக்கிறது. அதுதான் இந்த ஆதி தமிழி அப்படிங்கிற இந்த எழுத்து. இதுல இருந்து
பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 இன்னைக்கு இருக்கிற மாறுபட்ட இன்னைக்கு இருக்கிற தமிழ் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்ப இந்த எழுத்துருக்கள் முழுமையா உங்களுடைய கற்பனையான எழுத்துருக்கள் தான். கற்பனையானது தான், உறுதியா கற்பனை. அதுக்கப்புறம் தோழர், இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா நான் கருதுறேன். நீங்க பல்வேறு விலங்குகளை, இப்போ மகர யாழி அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஆடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி பல விலங்குகள் அந்த காலத்து குமரிக்கண்ட மாந்தர்களோடு வாழ்ந்திருக்கு. அதுல ஒன்னா வந்து அலங்கு என்கிற நாயை குறிப்பிட்டு, அந்த அலங்கு என்கிற அந்த நாயினுடைய வம்சாவளி எப்படி இன்னைக்கு குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த தமிழர்களுடைய தொடர்ச்சியா நம்மெல்லாம் இருக்கிறோமோ அதுபோல அந்த அலங்கினுடைய வம்சம் நம்மளோட இருக்குதா? அதான் அலங்கு என்பது இப்போ நம்ம நாட்டு நாய் வகையோடைய ஒரு வகை தான், அது சார்ந்தது தான். சரி. ஆனால் அந்த இனம் வந்து இன்னைக்கு இல்லை. கிட்டத்தட்ட அந்த 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 ஆதி இனம் அழிந்தே ஒரு 600-700 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொல்கிறாங்க, தரவுகள் அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அலங்கோடைய வடிவமாக இன்னைக்கு நீங்கள் ராஜபாளையம் சொல்கிறீங்க இல்லைங்களா? ராஜபாளையம், ஆமாம் ஆமாம், ஒரு சாட்டமா, அந்த ஆட்ட சாட்டமா நாயில அது வந்து இது ராஜபாளையத்துக்கு வந்து இந்த வயிறு வந்து ஒல்லியா இருக்கும், இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பி இருக்கும். ஓகே. நம்ம அலகுக்கு, பழைய அலகுக்கு கொஞ்சம் உப்பலான வயிறு இருக்கும், அந்த வகை தான். ஆனா அந்த ராஜபாளையத்தோட தோட்டம் தான். இந்த நாவலை வாசிக்க தொடங்கும் போது கொட்டை எழுத்துல எழுதியிருக்கீங்க. என்ன எழுதியிருக்கீங்கன்னா, கொற்றவைக்கு பின் 50,000 ஆண்டுகள், திருவள்ளுவருக்கு முன் 90,000 ஆண்டுகள் அப்படின்னு எழுதுறீங்க. இது என்ன அளவு? இது ரொம்ப கவனப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி மட்டும் இல்லை தோழர். இந்த அளவு முறையை நான் சரின்னு நினைக்கிறேன். என்ன காரணம், நான் திரும்ப திரும்ப சொல்றதுதான், நம்மளுடைய நாகரிகம் சார்ந்து, நம்மளுடைய தொல்லியல் சார்ந்து நாம் இருக்கக்கூடிய இந்திய வல்லாண்மை அரசு அதை செய்யவும் முயற்சிக்காது. அவர்கள் நமக்கு ஒரு நம்ம கீழடின்னு ஒன்று கிடைச்சுன்னா அவங்க சரஸ்வதினு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. பொதுவாகவே இந்த மாதிரியான பண்பு நிலையால தான் நம்மளோட வரலாறு முழுக்க, அதனால தான் தனித்த பேரினமாக இருந்தும் கூட நமக்கு நிலைமே இல்லாமல் இருக்கிறவங்க உண்மையும். இதனாலே என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இப்பதான் ஒரு என்ன, அதாவது என்ன சொல்றீங்கன்னா, தனித்த பேரினமா தமிழர் இனம் இருந்தும் தனித்த நிலம் இல்லை நமக்கு, அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்ல, தனித்த நிலம் இல்லை, தனித்த தேசம் இல்லை அப்படிங்கிறதான். இருந்திருந்தா நம்மளுடைய ஆய்வுகள் நம்ம ரொம்ப தீவிரமாக நடந்திருக்கும் தான் என்னுடைய கருத்து. அந்த பார்த்தீங்கன்னா பூம்புகாரே 10,500 ஆண்டுகள், 10,500 ஆண்டுகள். அதாவது பூம்புகார் நாகரிகங்கிறது உச்ச நாகரிகம்னு பேசுறோம். கடல் வணிகத்துல மிக பயங்கரமா இருந்த ஒரு நாகரிகம் பூம்புகார் நாகரிகம். பூம்புகார் நாகரிகம் 10,500 வருஷம் சொல்றோம். பூம்புகார் நாகரிகத்துல அவ்வளவு பெரிய கடல் வணிகம் போகிற அளவுக்கு இருந்திருந்தா அப்ப மொழி வளமை இன்னும் கூடுதலா இருந்திருக்கும். நம்ம மொழி இவங்க எவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க, 4,000 வருஷம் 5,000 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாமே நம்ம ஆய்வு செய்யாத வரைக்கும் நமக்கு இவர்கள் தீர்மானிக்கிறது இவ்வளவுதான் தீர்மானிப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஆய்வு முறைகளை முழுசா செய்யணும்னா அப்படி ஒரு நீண்ட ஒரு அரசு நமக்கு உருவாகணும், தனித்த அரசு உருவாகணும், அது நடக்கும். அந்த வகையில் தான் நான் யோசிக்கிறேன். பூம்புகாருக்கே அவ்வளோ 10,500 ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் நம்ம குமரியை தொட்டா என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ நம்ம 90,000 ஆண்டுகள்னா வள்ளுவர் 2000 இப்போ வந்து 2026 அது மாதிரி வரும். அதுல இருந்து நான் போகிறேன். 90,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிட்ட மொழி சிறப்பாக இருந்தது, என்னுடைய இசை சிறப்பாக இருந்தது, என்னுடைய வானியல் அறிவு உச்சமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு எல்லாமே வரலாறு 3,000 2,000 என் மொழி. இப்போ கர்நாடக சங்கீதம்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்க. முன்னாடி வந்து கர்நாடகம் அப்படிங்கிறது பழமையானதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், பழமையானது அப்படிங்கிற பொருளில் தான் அதை நம்ம சொல்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, நமக்கு தமிழ் இசைன்னு சொல்கிறதுக்கு எங்கே இருக்குது? கர்நாடக இசை தான் தமிழ் இசைன்னு சொல்கிறாங்க. கர்நாடக இசைன்னு ஒன்று எப்போ உருவாச்சு? கர்நாடகம் என்று இப்போ ரொம்ப லேட்டாக தானே உருவாச்சு. அப்போ நமக்கு எவ்வளோ கேள்விகள் இருக்குது. அப்போ எல்லாமே நம்மளுடையது, நம்மகிட்ட இருந்து ஒவ்வொருத்தருக்காக கிடைச்சி போனது தான். ஆனால் என்னன்னா நம்மளோட அப்போ மூத்த அறிவுரான நமக்கு இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அப்போ தான் நான் எதிர்றேன் 90,000 ஆண்டு. ஏன்னா அந்த கடல் கோள்களையும் கணக்கு பண்ணுறேன். அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கடல் கோள் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வாளர்களே சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு முறையை கணக்கு பண்ணிக்கிட்டு தான் நான் எடுத்திருக்க கடற்கோள் இதுக்கு இந்த நாவல்லே பார்த்தீங்கன்னா ஒரு கடற்கோள் இருக்கும். அதற்கு முன்னாடி ஒன்று இருந்ததாகவும் சொல்லியிருக்கோம். அந்த கணக்கை மதிவந்தி தாய் வந்து எழுதியிருப்பாங்க.
அதை வந்து கோகன் தேடி தெரிஞ்சிருப்பான். அந்த கோகன் தான் இதை சொல்லுவான். இப்பவும் அதற்கு தனியான கணிய முறையை கையாளுவான். அப்படிங்கிறது அந்த கணியம் எப்படி இருக்கும்? அப்ப ஆண்டுகளுடைய கணக்கு எப்படி இருந்தது நமக்கு? அப்ப ஆண்டு திட்டவட்டமா இருந்திருந்தாலும் அது சரியா இருந்திருக்கும். அவங்க சொன்னது இதுவா இருக்கும். அப்ப மதிவந்தி தாய் தன்னுடைய 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 முன்னோர் வந்து கொடுத்திருந்தா கூட அவங்கள விட மதுவந்தி தாய் செஞ்சதுதான் சரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் அவரு. அதே மாதிரி நீங்க வந்து கதையில வந்து கொற்றவை அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து நீங்க முன்வைக்கிறீங்க. இது வந்து தாய்வழி சமூகத்தை முன்வைத்து இந்த கதை பிணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து தமிழ் சமூகமும் தாய்வழி சமூகமா இருந்திருக்கு. அப்படிங்கும்போது கொற்றவை அப்படின்னு ஒரு கடவுள், அதை முன்வைத்து பெரும் கொற்றவை வெறியாட்டம் அது இதெல்லாம் நீங்க இதுக்குள்ள பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப கொற்றவைங்கிறதும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு முன்னோரா இருந்து நம்முடைய அந்த நடுகள் வழிபாட்டின் முறையின்படி அவங்களுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்திருக்குங்கிறது மாதிரி நம்ம உணர முடியுது. அதுதான் சொல்லுவோம் ரொம்ப தெளிவா. ஏன்னா கொற்றவைக்கு பின் 50,000 ஆண்டுகள். கொற்றவைங்கிறது யாருன்னா முதல்ல ஒரு பெருஞ்சூரி, அதாவது பெரிய வீரமானவளா இந்த மக்களை காத்தவளா யாரோ ஒரு தாய் இருந்திருக்கா. அந்த தாய் வந்து தொடங்குது. அந்த 50,000 ஆண்டுகள்லயுமே இன்னைக்கு அவங்க கொண்டாடிட்டு இருக்காரு. இங்க இருந்து நம்ம காலத்துல 90,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க கொண்டாடுற கொற்றவைக்கும் அதற்கு முன்னாடி 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்க கொற்றவைக்கும் அந்த இடைத்தொடர்ச்சியில கிட்டத்தட்ட பரம்பரைகளாவே பல பரம்பரைகள் நிகழ்ந்திருக்கும். 50,000 ஆண்டுகள் பல பரம்பரைகள் நிகழ்ந்திருக்கும். ஒரு பரம்பரைங்கிறது 7 தலைமுறை ஒரு பரம்பரையா வரும். அந்த பல பரம்பரைகள் நடந்திருக்கும். அந்த பல பரம்பரைகளில் ஒவ்வொரு களத்திலையும் ஒரு வானியல் சார்ந்தோ ஒரு ஏதோ ஒவ்வொரு துறையிலும் யார் சிறந்து அறிவர்களாக தீவர்களாக மக்களை காப்புகளை விளங்கல எல்லாருமே கொற்றவை அப்படிங்கிறது தான் ஒரு அவங்க எப்பவுமே நிறைய தெய்வங்களை அவங்க வச்சுக்கல. கொற்றவை ஒண்ணு, அதோட தொடர்ச்சியா இருக்க எல்லாமே ஒரே கொற்றவையா மாறி இருக்கு. கொற்றவைங்கிறது இது வரைக்கும் மொத்தமா இந்த சமூகத்துல யாரெல்லாம் வந்து பெரும் தீவிரங்களா இருந்தாங்களோ அவங்களோட நினைவாக ஒரே கொற்றவையா மாறி இருக்கு அப்படிங்கிறத இதுல நம்ம சொல்றோம். கொற்றவையை உருவப்படுத்திருக்கேன். சரிங்க தோழர், இது ஒரு பிரம்மாண்டமான விசுவலா ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிற தமிழ் சமூகத்தினுடைய ஒரு தொன்மை வரலாறா இந்த நாவல் வந்து இருக்கு. நீங்க வந்து ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிற முறையில இதை திரைப்படமாகவோ அல்லது தொலைக்காட்சி தொடர் மாதிரியோ செய்கிற திட்டம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமா தோழர். இப்போ என்னன்னா இந்த நாவல் வந்த 1 மாதங்கள்லயே வந்து ஒரு இயக்குனர் தொடர்பு கொண்டாரு. தொடர்பு வந்து இதை படமாக்கணும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் தரேன்னு சொல்லியிருந்தேன். அது நடந்துச்சு. ஆனால் அவர்கள் அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்டில் இதை பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அப்படி ஒரு முயற்சி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இது அப்படி போகாது, இது வேற ஒரு பட்ஜெட்டில் போய் நிற்கும் அப்படிங்கிற நான் தெளிவாக சொன்னேன். அதன் பிறகு அது அவங்க பேச்சுவார்த்தையில் அப்படியே இருக்குது. அது அந்த அளவில் தான் இருக்குது. அதே போல் சிங்கப்பூரில் வந்து இந்த நாவலை வந்து சிங்கப்பூரில் பெரிய அளவில் கொண்டு போனாங்க. 2-3 கூட்டங்கள் வச்சாங்க நாவலுக்காகவே. அவ்வளோ சிறப்பு அங்க செஞ்சாங்க. அங்க வந்து குணசேகரன் ஒரு ஐயா இருக்காங்க. அவங்க ஏஐல வந்து ரொம்ப தொழில்நுட்பத்தில் ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு இடத்துல இருக்காங்க. தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த. ஆமா. அப்ப அவங்க தான் சொல்லியிருக்காங்க இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏஐ மூலமா ஒண்ணு முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் என்னன்னா இது நீங்க சொல்ற மாதிரி ஒரு நீண்ட ஏன்னா ஒரு பெரிய வரலாறு. அதை வந்து நம்ம ரொம்ப சுருக்கிற வேணாம், ஒரு சினிமாவாக கூட ஆக்க வேணாம்னு எனக்கு தோணுது. ஒரு நீண்ட தொடர்களாக அதை கொண்டு வரணும்னு என்னுடைய ஆசை இருக்கு. அது எழுதி முடிச்சோடனே அந்த சிந்தனை உள்ள உட்காந்துச்சு. ஏன்னா இந்த ஏன்னா நம்மளுடைய வரலாறு எதுவுமே படமாக்க முடியலையே. நம்மளுடைய தீரர்கள் யாரையும் படமாக்க முடியலையே. நம்மளுடைய நாயகர்கள் யாரையும் படமாக்க முடியலையே. இங்க எல்லாம் வேற ஒன்று தானே செய்கிறோம். அதனால வந்து அது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய பெரும் தலைவர்கள் அவர்களெல்லாம் படமாக்கவே முடியல. அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்போ ஆக்குறதுல ஒரு ஆதங்கமும் ஒரு மன உளைச்சலும் அப்படி இருக்கு. பார்ப்போம் தோழர். அதுக்கப்புறம் தோழர், இப்போ நீங்கள் வந்து இப்போ உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வரலாற்றை அதனுடைய வேரிலிருந்து அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால்
இந்த நாவலை வந்து வாசிக்கணும். அப்படி வாசிக்க நினைக்கிற இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு அல்லது வாசகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நம்ம நிறைய புத்தகங்களை வாசிக்கலை, நம்மளால் இது பண்ண நம்மளோட நேரத்தை ஒதுக்க முடியல. அப்படிங்கிறனால நிறைய இன்னைக்கு இருக்க விரைவு ஓட்டத்தில், அதாவது சொல்லப்போனால் செல்ஃபோன்கள் வந்து ஆக்கிரமித்து நம்மளுடைய பாதி நேரங்களை தின்கிற காலத்தில் ஒவ்வொரு தமிழ் மாந்தனுமே வந்து இந்த புத்தகத்தை படிக்கணுன்றது தான். இதை வந்து தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கூட வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை படிச்சிடணும். ஏன்னா அவனுக்கு சொல்கிறதுக்கு பல விஷயம் தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த ஒன்று இருந்தாவே போதும். அவன் தன்னை உணர்வதற்கு, தான் தமிழன் என்று நிமிர்ந்து நிற்கிறதற்கு, எந்த ஒரு சூழலிலும் தமிழர்களுக்கான பிரச்சனையும் போது தானே எழுந்து வருவதற்கு இந்த புத்தகம் ஒரு மிக முக்கியமான அவங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். தன்னை பற்றின ஒரு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை உடையும். இந்த உலகத்தின் மூத்த குடி அப்படிங்கிறத நம்ம திறம்பட சொல்வதற்கு அவனுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது எப்படியாவது படிச்சிடணும் அவங்க அப்படிங்கிறது என்னுடைய அது மட்டும் இல்லை, படித்ததை பேசணும், எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். ஒரு தமிழர்களுடைய தொன்மை வரலாற்றை, தமிழர்களுடைய பெருமையை, இந்த பூமி பந்தில் தமிழர்கள் எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மாந்த இனமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 8 ஆண்டு காலம் ஆய்வு செய்து ஒரு அரிய ஒரு படைப்பாக இந்த படைப்பை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்வது போல இது வந்து இலக்கிய அரங்கில் இதுவரை பெருசாக வந்து கொண்டாடப்படாமல் இருந்தாலும் உறுதியாக உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்கள் இந்த நூலை பெரிய அளவில் கொண்டாடுவார்கள். இந்த நூலினுடைய அருமை பெருமைகள் தலைமுறை கடந்து பேசப்படும். இது ஒரு தமிழ் சமூகத்தின் தொன்ம வரலாறு என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படும். எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து குமரி என்கிற இந்த தமிழர் தொன்ம வரலாற்றின் நாவலினுடைய படைப்பு, அந்த எழுத்தாக்கம், உங்களுடைய அந்த படைப்பு குறித்து பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம்.